உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி, நீ என்னத்த தேடுற? என்னோட அண்டர்வேர் எங்க போச்சு? நோ, வேண்டாம் சொல்றல. வேண்டாம். உன்னுடைய ஃபேவரட் வேர்ட் வேண்டாம். இது ஒண்ணுதான் சொல்ல தெரியும். வேண்டாம். ஐ மீன் இது என்னோட ஃபேவரட் வேர்ட் இல்ல. ஆன்னு கூட சொல்லுவேன். அப்போ அது சொல்ல. மகாபலேஸ்வர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. இந்த விஷயத்துக்காக நான் ஆன்னு சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நீ புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காத. என்ன பேசி மயக்கிறியா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரிஷி, எங்க போச்சு ஆண்டவன்? நீ எஸ்னு சொல்லு, நோன்னு சொல்லு. நான் உன் கூட வர போறேன். உன்கிட்ட ஒன்னும் பெர்மிஷன் கேட்கல. ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏற்கனவே அண்டர்வேர் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்னடா ஊ கூட வரேன் தொலை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ வரல. நீ என்னோட பொருளை கொஞ்சம் தேட விடு. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என் கூட வர போறதே இல்ல. இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி 24 மணி நேரமும் நீ அவன் பக்கத்திலேயே இரு. நீங்க இருன்னு நான் சொல்லவே இல்லையே. உன் கூட நான் வரேன்னு தான் சொல்றேன். நீ என்ன கூட்டிட்டு தான் போகணும். ஆர்டர். என்ன அதிகாரம் பண்றீங்க? ஆமா, ஆர்டர். அதிகாரம். ஏன் அதிகாரம் இல்ல? கோர்ட்டோடது. 3 மாசம் நம்ம ஒன்னா இருக்கணும்னு கோர்ட் சொல்லிருக்கல. சரி, கோர்ட்ல சொல்ற மாதிரி நாம இருக்கோம்ல. நான் உன்னோட சித்தி வீட்ல போய் இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கல. இல்ல, இந்த வீட்டுக்குள்ளேயே இல்லையே. வெளிய போயிட்டு தானே இருக்க. ஆமா, நான் போய் தான் ஆகணும். நான் வீட்லயே இருக்க முடியாதுல்ல. வீட்லயே இருந்தா யார் சம்பாதிப்பாங்க? பிசினஸ் பண்ணும்போது அதுக்காக வெளிய போய் சம்பாதிக்கணும்ல. அடடா, நல்லா இருக்கே. 6 மாசத்துக்கு பிசினஸ் ட்ரிப்பா நீ போயிடுவ. இதெல்லாம் செல்லாது. நான் கண்டிப்பா உன் கூட இந்த வாட்டி வரதான் போறேன். நீ எங்கேயும் வர போறதுல. நீ இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்க போற. நான் மட்டும் தான் கிளம்புறேன். இங்க பாரு, கோர்ட்டோட ஆர்டர் தெரியும்ல. கணவன் மனைவியா நம்ம வீட்ல இருக்கணும்ங்கறது. அதுதான் நானும் சொல்றேன். கணவன் மனைவியா நாம ஒன்னாதான் இருந்தாகணும். அதோட என் புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன். அதுதான் என்னோட வீடா இருக்கும். நாம 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் நம்ம அன்பு மலரும். அதாவது ஒரு உறவு ஏற்படும். நான் சொல்ல வந்தது, நம்ம கோர்ட் ஆர்டரை மதிச்சுதானே ஆகணும். அது கோர்ட் ஆர்டரை கண்டிப்பா மதிக்கணும். அதுக்காக தான் நான் வரேன். மத்தபடி உன் கூட வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு அப்படி தெரியல. அப்படியா? அப்படின்னா சரி. உன்னால கோர்ட் ஆர்டரை புரிஞ்சுக்க முடியலனா நான் ஒண்ணு பண்றேன். நான் ஜட்ஜுக்கு போன் பண்ணி தரேன். நீ அவங்க கிட்ட பேசுற. அப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிரும்ல. இது ஏன் ஆசையா இல்ல அவங்க ஆர்டரானு. சரியா? ஒரு நிமிஷம் பண்ணிக்கோ. நான் ஒண்ணு பயப்படலையே. சரி, பயப்படல தானே? அப்ப நான் போன் பண்றேன். நீ அவங்க கிட்டே பேசிக்க. நீ அவங்களுக்கு புரிய வச்சிரு. ஆனா அவங்க உனக்கு கொடுக்க போற தண்டனை இருக்கே, அத பத்தி என்கிட்ட சொல்லாத. வீட்டுக்குள்ள இருந்துட்டே எதுக்கு கால் பண்றா? ஹலோ ஹலோ. ஆமாமா, ஜட்ஜ் மேடம் வணக்கங்க. நான் லக்ஷ்மி பேசுறேன், ரிஷி ஓபேராயோட மனைவி. சரி 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 லக்ஷ்மி, கிளம்பு. நாளைக்கு நாம போகணும்ல மகாபலேஸ்வருக்கு. போனை கட் பண்ணு. இல்ல இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல. சாரி. தெரியாம நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். சாரி மேடம். கிளம்பு. நான் இப்ப வேண்டாம். அக்கா, என்ன இதெல்லாம்? நானும் ரிஷியும் மகாபலேஸ்வர் போறோம். என்ன இது? நீ லக்ஷ்மி கூட மகாபலேஸ்வர் போறியா? இட்ஸ் a joke, right? நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற. மலிஷ்கா, நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல. லக்ஷ்மி உண்மையிலேயே என் கூட மகாபலேஸ்வருக்கு வர. மாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் 1 வீக்ல நான் திரும்பி வர ட்ரை பண்றேன். ரிஷி, உனக்கு தனியா போக விருப்பம் இல்லைன்னா துணைக்கு நான் வேணா வரேன். ஆனா லக்ஷ்மி வரக்கூடாது. அத்தை, அண்ணி சொன்னது உன் காதுல விழலையா? உன் சூட்கேஸை எடுத்துட்டு மேல போ. கோ. உன் சூட்கேஸை தூக்கிக்கிட்டு உன்னோட ரூமுக்கு போ. நீலம் தான் வேண்டான்னு சொல்றாள்ல, அவ பேச்ச நீ கேட்க மாட்டியா? அவ உன்னோட மாமியார்மா. இந்த வீட்ல அவ வச்சதுதான் சட்டம். நீ நீலம் சொன்னதை கேட்கலன்னா அவளுக்கு எதிரா பேசுறேன்னு அர்த்தம்.
அது மட்டும் இல்ல அங்க ரொம்ப குளிரும். இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு போனா சரியா வராது. அப்புறம் மாமியார் வீட்டுல யாரும் சரியா கவனிக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல. மாமியார் வீட்டு கௌரவத்தை தான் காப்பாத்தேன். நான் சரியா தானே சொல்றேன் நீனும். கரெக்ட். அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்க? ரூமுக்கு போ. இங்க என்ன நடக்குது? அதோட ரிஷி, நீ எந்த உலகத்துல இருக்க? நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லு. சரி, நான் அப்போ ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீ அவங்க கிட்ட பேசு. அப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது ஏன் ஆசையா இல்ல அவங்க ஆர்டரா? லக்ஷ்மி என் கூட மகாபலேஸ்வருக்கு வரா மலிஷ்கா. Are you? What are you saying? யா மாம் 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 நில்லுங்க. மாம் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. மாம் 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 ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மாம், கோர்ட்டோட ஆர்டர் படி நாங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா இருந்துதான் ஆகணும். ஒருவேளை லக்ஷ்மி இல்லாம நான் மகாபலேஸ்வருக்கு போயிட்டா அப்புறம் அது சரியா இருக்காது. அப்படி பார்த்தா நான் வேலை விஷயமா எங்க வேணாலும் போகலாம்ல. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு 3 மாசத்துக்கு எங்கேயாவது போயிடலாம். நான் நினைச்சா லக்ஷ்மி விட்டு ஒரேடியா விலகியே இருக்கலாம். யா மாம், ஆனா இதெல்லாம் சரியா இருக்காது. நாம கோர்ட் ஆர்டர்ஸ் மதிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா ரிசல்ட் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். அது எனக்கும் தெரியும். இப்போ நீ என்ன சொன்ன? விலகி இருக்கலான்னு தானே சொன்ன? அஃப்கோர்ஸ் மாம். அவ எனக்கு இப்ப எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க. அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பொறுத்து போறேன். உண்மையாவே நான் மகாபலேஸ்வருக்கு தனியா தான் போகணும்னு நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்தா எந்த மென்டல் டென்ஷனும் இல்லாம நான் நிம்மதியா இருக்க முடியும் தான் நினைச்சேன். எந்த லக்ஷ்மி இல்லாம யாரும் இல்லாம நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் தான் நினைச்சேன். ஆனா நீங்களே பாத்தீங்களா, இப்ப நான் 3 மாசத்துக்கு இந்த டார்ச்சர் அனுபவிச்சுதான் ஆகணும். 3 மாசத்தை எப்படியாவது சமாளிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இல்லையே, இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால 3 மாசத்துக்கு நிம்மதியா இருக்க முடியும்னு தோணல. ஐம் சாரி ரிஷி. இப்பெல்லாம் நான் உன் மேல அதிகமா கோவப்படுறேன்ல. நோ மாம், இட்ஸ் ஓகே. இதுல உங்களால எந்த ஒரு தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு உங்களை தெரியும். நீங்க நல்லது மட்டும் தான் நினைப்பீங்க. அண்ட் டோன்ட் வரி மாம், நான் தான் இருக்கேன்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஓகே. இப்ப ஃப்ரீயா? நம்ம 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாமா? ஏன்னா இப்ப உன்கிட்ட நிறைய டைம் இருக்குல்ல. அக்கா மாமாவை பாத்துப்பா, நீ கவலைப்படாத. மலிஷ்கா, இது லக்ஷ்மி இல்ல, அவளோட சிஸ்டர். உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. அந்த பொண்ணு அப்படிதான். பேக்கை எடுத்துட்டு உள்ள வா. கம். நீ மாமா கூட போறதை யாருமே விரும்பல. நல்லா ஹனிமூனை கொண்டாடுக்கா. நான் உள்ள வர மாட்டேன். வாட்? நான் மகாபலேஸ்வருக்கு போறேன். ரிஷி கூட. நான் டிசைட் பண்ணியாச்சு. நானும் மகாபலேஸ்வர் போயிட்டு அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன். இல்லனா இவங்க ஹனிமூன் கொண்டாடிடுவாங்க. ஐ மீன் ரிஷியும் லக்ஷ்மியும். ஓ நோ, இவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. இவ எப்படியாவது ரிஷி அடைஞ்சே தீருவா. ஆனா அதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். இவ என்ன பண்ண போறா? வேற என்னதான் பண்ணுவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.